ஓம் சாந்தி 2/7/2019 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, டிராமாவின் யதார்த்தமான ஞானத்தின் மூலம்தான் நீங்கள் ஆடாத, அசையாத மற்றும் ஒரே சீரான நிலையில் இருக்க முடியும். மாயாவின் புயல் உங்களை அசைக்க முடியாது. கேள்வி: தேவதைகளின் எந்த ஒரு முக்கியமான குணம் குழந்தைகளாகிய உங்களிடம் தெரிய வேண்டும்? பதில்: முக மலர்ச்சி. முகம் மலர்ந்து இருக்க வேண்டும். தேவதைகளை சதா புன்முறுவல் கொண்ட மலர்ந்த முகத்துடன் காண்பிக்கிறார்கள். அதேபோல் குழந்தைகளாகிய நீங்களும் சதா மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். விஷயம் எதுவாக இருந்தாலும் புன்சிரிப்புடன் இருங்கள். ஒருபோதும் வருத்தப்படவோ அல்லது கோபப்படவோ கூடாது. எப்படி தந்தை உங்களுக்கு எது சரி எது தவறு என்று புரிய வைத்திருக்கிறாரோ, ஒருபோதும் கோபப்படுவதில்லையோ வருத்தப்படுவதில்லையோ, அதே போல குழந்தைகளாகிய நீங்களும் கூட வருத்தப்படக்கூடாது. அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், எல்லையற்ற குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். லௌகீக தந்தை இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எல்லையற்ற தந்தை அவர் ஆக முடியாது. அதிகபட்சம் 5 பேர் அல்லது 7 பேர் குழந்தைகள் இருப்பாங்க. ஆனால் இங்கு எல்லையற்ற தந்தை என்று சொல்லும் போது அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. ஆகையால் நமக்குள்ளே நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். அந்த சகோதரர்களுக்கு தந்தை இருப்பார் தானே. இங்கு யார் வந்தாலோ அவர்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? சகோதரர்கள், ஆத்மா பாய் பாய் சகோதரர்கள் என்று சொல்கிறோம். அனைவரும் இந்த டிராமாவில் அல்லது டிராமாவின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி கூட யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது கூட டிராமாவில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த விஷயங்களை பற்றி தந்தையாகிய நான் தான் சொல்லி கொடுக்குறேன். மற்றபடி உலகத்தில் கதைகள் சொல்லிகிட்ருக்காங்க. அதை உட்கார்ந்து மனிதர்கள் கேட்பாங்க. பரமாத்மாய நமஹ அப்படின்னு மந்திரங்கள் வேணால் சொல்லுவாங்க. அந்த பரமாத்மா யார் என்று யாருக்குமே தெரியாது. இப்படியும் சொல்கிறாங்க, பிரம்மா தேவதாய நமஹ, விஷ்ணு தேவதாய நமஹ, சங்கர் தேவதாய நமஹ. ஆனால் எதை பற்றியும் தெரியாது. உண்மையிலும் பிரம்மாவை தேவதை என்று சொல்லவே முடியாது. விஷ்ணுவை தேவதை என்று சொல்கிறார்களா? அது ஓகே, அது சரியாக தான் இருக்குது. ஆனால் சங்கரருக்கு அங்கே பார்ட்டே இல்லை. சங்கரருக்கு ஒரு பயோகிராஃபி, வாழ்க்கை வரலாறு எதுவுமே கிடையாது. ஆனால் சிவபாபாவுக்கு அந்த பயோகிராஃபி அல்லது வாழ்க்கை வரலாறு இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறார் பாபான்னா, சிவபாபா எப்போ வராரு, அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க அவர் வரணும், புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வார். இதெல்லாம் அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. சங்கரர் என்ன செய்தார் அப்படின்ற அர்த்தத்தில் பாபா கேட்குறார். அதே நேரத்தில் சிவபாபா ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். மற்ற தர்மங்களை அழிக்கிறார். பிறகு எல்லாரும் எங்கே போவாங்க? சாந்தி தாமத்துக்கு போவாங்க. சரீரங்கள் இங்கேயே அழிஞ்சிடும். புதிய உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. இந்த விஷயங்கள் பாபா புரிய வைக்கிறார். அவர் என்னென்ன செய்கிறார், அந்த வரலாறு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். முக்கியமான தர்மங்கள் என்று இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியும். நிறைய தர்மங்கள் இருக்குது. முக்கியமானது 4. நிறைய தர்மங்கள் இருக்குது. சின்ன சின்ன கிளைகள், உபக்கிளைகள் நிறைய இருக்குது. இப்பொழுது இந்த தர்மத்தினுடைய மரம் எப்படி இருக்கிறது என்றால், பாபா சொல்கிறார், அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து போயிருக்கிறதுனால இதை ஒரு ஆலமரத்துக்கு ஒப்பிடலாம். முழு மரம் இருக்குது, ஆனால் ஃபவுண்டேஷன் இல்லை. பக்தி மார்க்கம் கூட ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. முதல்ல சிவனுடைய பக்தி செய்வாங்க, பிறகு தேவதைகளின் பக்தியெல்லாம் செய்வாங்க. அனைவருக்கும் அனாதி அழியாத பார்ட்டு கிடைச்சிருக்கு. அது நடிச்சே ஆகணும். ஆகையால் நம்ம யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை அல்லது தவறு என்று சொல்லவோ முடியாது. இதில் யாருடைய பிழையும் இல்லை அப்படின்றார் பாபா. ஆனால் புரிய வைக்கிறார் எப்படி நாம் பாவாத்மகளாக மாறினோம் என்று. மேலும் பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் எவ்வளவு தூய்மையானவர்களாக இருந்தீங்க, பிறகு தூய்மையற்றவர்களாக மாறிட்டீங்க. அந்த தூய்மையற்றவர்களாக மாறின பின்னாடி
பதித்த பாவனை வாங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க. ஆகையால் முதலில் நீங்கள் அனைவரையும் தூய்மையாக்கணும். ஆத்மாக்கள் மேலே வசிக்கக்கூடியது, தந்தையும் மேலே வசிக்கக்கூடியவர். ஆத்மாக்கள் அனைவரும் கீழே வந்த பின்னாடி மேலே இருக்கக்கூடிய அந்த தந்தையே கூப்பிடுறாங்க. ஆனால் நீங்கள் கூப்பிடுறதுனால நான் வந்துட முடியாது அப்படின்றார் பாபா. எனக்கும் ட்ராமாவில் ஒரு பார்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. என்னுடைய பார்ட் வரும் பொழுது தான் நானும் வர முடியும். எப்படி எல்லைக்கு உட்பட்ட நாடகத்தில் முக்கியமான நடிகர்களுக்கு ஒரு பார்ட் இருக்கும், அவரவர்கள் வர வேண்டிய நேரத்தில் தானே வருவாங்க. அதே போல தான் அனைவரும் ட்ராமாவுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்காங்க. இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய சைத்தன்ய விதையாக நான் இருக்கிறேன். இந்த மரத்தை தலைகீழ் மரம் என்றும் சொல்லலாம். இப்படி சிம்பிளாக பாபா சொல்கிறார். ஆனால் பக்தி மார்க்கத்தில் இது ஒரு ஸ்லோகமாக மாற்றிருக்காங்க. ஊர்துவ மூல மத சாக்கான்னு சொல்லி ஸ்லோக ரூபத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் பாபா சொல்கிறார், இங்கே ஸ்லோகங்கள் எதுவுமே பாபா உச்சரிப்பதில்லை. இது படிப்பு தான், ஆனால் இதில் ஸ்லோகங்கள் அவசியம் இல்லை அப்படின்றார். சந்நியாசிகளுடையது எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியம், உங்களுடையது எல்லையற்ற வைராக்கியம். எப்பொழுது சங்கராச்சாரியர் வருகிறாரோ இந்த நாடகத்தில், அப்பொழுதுதான் அந்த துறவரம், இந்த வைராக்கியம் எல்லாம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் சந்நியாச தர்மத்தில் கூட சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பதில்லை. பிறகு சந்நியாசிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது இந்த சாஸ்திரங்கள் படிப்பது, சொல்லி கொடுப்பது எல்லாமே ஆரம்பமாகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் படைக்கிறவர் மற்றும் படைப்பை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் ஆஸ்திகர்களாக மாறிவிடுவீர்கள். நாஸ்திகர்களாக இருக்கும் பொழுது எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தீர்கள். ஏழைகளாகவும் மாறிவிட்டீர்கள். நாஸ்திகர்களாகி ஏழைகளாகி தங்களுக்குள்ள சண்டை சச்சரவுலையும் இருந்தீர்கள். ஆனால் புதிய உலகத்தில் தூய்மை இருக்கும், சுகம், சாந்தி அனைத்தும் இருக்கும், அளவற்ற சுகமும் இருக்கும். இப்பொழுது அளவற்ற துக்கம் இருக்கிறது. அது சத்தியுகம், இது கலியுகம். ஆனால் இப்பொழுது உங்களுடைய யுகம் புருஷோத்தம சங்கம யுகம். சங்கம யுகங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் புருஷோத்தம சங்கம யுகம் ஒன்றுதான் அப்படின்றார் பாபா. அடுத்தது ராவணனுடைய தலையின் மீது கழுதையை காட்டிருக்காங்க. அந்த கழுதை எவ்வளோதான் சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி அது மேலே துணி வைத்தாலும் அந்த மண்ணை பார்த்த உடனேயே புரண்டு அந்த துணிகளை எல்லாம் அழுக்காக்கிட்டுறது. அதுபோல் பாபா சொல்கிறார், நான் உங்களை எவ்வளோ அழகானவர்களாக மாற்றுறேன். பிறகு ராவண ராஜ்யத்தில் விகாரங்களை பார்த்த உடனேயே அழுக்கானவர்களாக மாறிடுறீங்க. ஆத்மா சரீரம் ரெண்டுமே தூய்மையற்றதாக மாறிவிடுகிறது. பாபா சொல்கிறார், அனைத்து அலங்காரத்தையும் எழுந்துட்டீங்களே. கோல்டன் ஏஜில் இருக்கும் பொழுது எவ்வளவு அலங்காரமாக இருந்தீர்கள். இப்பொழுது மாயை என்கிற மண்ணில் புரண்டு அழுக்கானவர்களாக மாறிவிட்டீர்கள். அடுத்தது பாபா, அந்த கர்ப்பத்தில் ஆத்மா எப்போ பிரவேசிக்கிறது என்றால் 5வது மாதத்திற்கு பிறகு என்றார். 5 அல்லது 6வது மாதத்தில் அல்லது அதுக்கு இடையில்தான் ஆத்மா பிரவேசம் செய்கிறது. இது கூட ட்ராமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா எவ்வளவு சிறு புள்ளியாக இருக்கிறது. இந்த சிறு புள்ளிக்குள்ளே அழியாத பார்ட்டும் பதிவாயிருக்கிறது. அடுத்தது பக்தி மார்க்கத்தில் பரமாத்மாவை சர்வசக்திவான் என்று சொல்லிவிட்டு அதுக்கான விளக்கம் அவர் கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை என்றார் பாபா. அர்ஜுனனுக்கு காட்சி கிடைத்தது, அவர் என்னால் பார்க்க முடியாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதே கீதையில் இன்னொரு பக்கம் பரகாய பிரவேசம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் இருக்குது. அதாவது இறைவன் இன்னொரு உடலுக்குள்ளே பிரவேசம் செய்கிறார். அப்பொழுது கோடி சூரிய பிரகாசமாக இருந்தார் என்றால் எப்படி அந்த சரீரத்தில் பிரவேசம் செய்ய முடியும் அப்படின்னு பாபா கேட்குறார். ஞானம் ஒன்றுமே இல்லை. ஞானம் தெரிஞ்சுக்காம என்னை எவ்வளோ நிந்தனை செய்கிறாங்க, திட்டுறாங்க. பிறகு நான் என்ன செய்கிறேன்? எனக்கு கோபம் வருதா என்ன அப்படின்னு கேட்குறார் பாபா. ஏன்னா எனக்கு தெரியும் ட்ராமா பிளான் படி அனைவருமே பக்தி மார்க்கத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று.
அதனால தான் நான் கோபப்படுவதில்லை. அன்பாக புரிய வைக்கிறேன். காரணம், பாவம், அவர்கள் அறியாமை என்ற இருளில் இருக்கிறார்கள். அவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்கல என்றால் பாபா சொல்றார், இரக்கம்தான் வருது. ஆகையால் நீங்கள் எப்பொழுதுமே சிரிச்ச முகத்துடன் இருக்க வேண்டும். அவர்கள் ஏதாவது சொல்லும் போது பாபா சொல்றார், நீங்கள் கோவப்படக்கூடாது, சிரிச்ச முகத்தில் இருங்க. பாவம், அவங்க சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு கூட வரமாட்டாங்க. அவங்க சாந்தி தாமத்துக்கு போகக்கூடியவர்கள். அதனால் அவங்க சாந்தியை தான் வேண்டிகிட்டு இருப்பாங்க. ட்ராமாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட்டு கிடைச்சிருக்கு. இதை புரிந்து கொண்டு எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் என்ன நடந்தாலும் நீங்கள் ஆடாது அசையாது உறுதியாக இருக்கணும். மாயாவின் புயல் அடிக்கும், கடைசி வரைக்கும் புயல் அடித்து கொண்டே இருக்கும். ஆகையால் உங்களுடைய மனநிலை உறுதியானதாக இருக்கணும். இது உள்ளுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய முயற்சி, குப்த முயற்சி. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தூய்மையாகி தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் மாயாவின் தூசியில் புரண்டு அலங்காரத்தை கெடுத்து கொள்ள கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், இந்த டிராமாவை சரியாக புரிந்து கொண்டு தனது மனநிலையை ஆடாத அசையாத உறுதியானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஒருபோதும் குழப்பம் அடையக்கூடாது. சதா முகமலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். வரதானம், எண்ணம், சொல் மற்றும் செயலில் வீணானதை சக்திசாலியானதாக மாற்றக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுங்க. தூய்மையான அன்னப்பறவையின் அர்த்தம் எண்ணம், சொல், செயலில் வீணானதை சக்திசாலியானதாக மாற்றக்கூடியவராக இருப்பதுதான். ஏனென்றால் வீணான விஷயங்கள் கற்கள் போன்றது. கற்களுக்கு வேல்யூம் இல்லை, மதிப்பில்லை. ரத்தினங்களுக்கு மதிப்பு இருக்கிறது, வேல்யூ இருக்கிறது. அந்த தூய்மையான அன்னப்பறவைகளுடைய வேலை என்னவென்றால், எது நமக்கு உதவக்கூடியது, எது உதவாதது என்று உடனே பகுத்தறியக்கூடிய அந்த ஒரு தன்மை அவர்களுக்கு இருக்கும். காரியங்கள் செய்து கொண்டே இதை மட்டும், இந்த நினைவை மட்டும் இமர்ஜ் செய்யுங்கள், அல்லது இந்த நினைவு மட்டும் எமர்ஜ் ரூபத்தில் வையுங்கள். நான் ராஜயோகி, ஞானம் நிறைந்த ஆத்மா, எனக்குள்ள ரூலிங் பவர் மற்றும் கண்ட்ரோலிங் பவர் இருக்கிறது. நான் ரூலிங் மற்றும் கண்ட்ரோலிங் பவருடைய ஆத்மா. அந்த நினைவு எமர்ஜ் ரூபத்தில் இருந்தால் விஷயங்கள் வீணாகாது, அல்லது எதுவுமே வேஸ்ட் ஆகாது அப்படின்றார் பாபா. இந்த ஒரு நினைவு உங்களை தூய்மையான அன்னப்பறவைகளாக மாற்றிவிடுகிறது. ஸ்லோகன், யார் சுயம் தன்னை இந்த தேகம் என்ற வீட்டில் விருந்தாளி என்று நினைக்கிறாரோ அவரே மோகமற்றவராக இருக்க முடியும். ஓம் சாந்தி.